மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. ஒரே நேரத்தில் இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக உள்ள நிலையில் மழை தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் எங்கெங்கு மழை பெய்யும் என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ஆனந்தி. ஆனந்தி, இனி உங்களிடம். நன்றி விக்னேஷ். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை நேற்று முன்தினமே தொடங்கியதிலிருந்தே பல்வேறு இடங்களையுமே பலத்த மழை பெய்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களிலுமே மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்களையுமே தொடர்ச்சியாக மழை பெய்துட்டு இருக்கு. சென்னையில குறிப்பா இரவு நேரங்கள்ல தான் அதிக மழை பெய்யறதையும் பார்க்கிறோம். இடி மின்னலுடன் கூடிய கனமழையுமே பல்வேறு இடங்கள்லையுமே பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அரபிக்கடல் பகுதியில தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இது அப்படியே இங்கிருந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வங்கக்கடல்ல உருவாக இருக்கு. 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது அங்கிருந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இங்கே நம்ம வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக KTCC ஜோன் சொல்லுவோம்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களையுமே இந்த அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே இரவு நேரங்கள்ல பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வடகிழக்கு பருவமழை நேற்று முன்தினமே தொடங்கிடுச்சு. பல்வேறு இடங்கள்லயுமே பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா KTCC ஜோன் இந்த பகுதிகளில் இந்த மாதம் முழுக்கவே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தீபாவளி பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. தீபாவளி அன்று மழை வருமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுமே மக்களிடம் இருக்கிறது. அது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்க முடியுமா? நம்ம KTC போது நமக்கு காலை நமக்கு மாலை நேரம் மழை பெய்கிறது. ஒரு மழை பெய்யும் அந்த மாதிரி இருக்குது. இரவு நேரம் அதிகாலை நேரத்துல நமக்கு அந்த பீக் ரெயின்ஃபால்ஸ் நம்ம பாக்குறோம். நல்ல மழை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி வரைக்கும் அந்த மழை இருக்கிறத நம்ம அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸா நம்ம இருக்கிறத பாக்குறோம். இப்ப நம்ம தமிழகத்துக்கு அருகே ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்ல ஒரு புயலோ எதுவுமே கிடையாது. அதனாலதான் நமக்கு இந்த விட்டு விட்டு பெய்யற மழை மாதிரி நம்ம பாக்குறீங்க. ஒரு மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி மழை இல்லாமல் அங்கங்க மழையை நம்ம பாக்குறோம் நம்ம. இது அடுத்த சில நாட்களும் இது தொடரும். தீபாவளி அன்னைக்கும் அதே மாதிரிதான் காலை நேரத்திலையும் நமக்கு அதிகாலை நேரத்துல நம்ம மழை பெய்யும். நமக்கு அந்த சூரியன் வந்த பிறகு விட்டு விட்டு பெய்யற மழையும் தொடரும். திருப்பி மாலை இரவு நேரத்துக்கு சில டைம் 8 மணி 9 மணியா 10-11 மணிக்கு மேலேயா இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு இந்த மாலை நேரத்துல இருக்கலாம். இந்த மாதிரி விட்டு விட்டு பெய்யற நமக்கு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனிவரும் நாட்கள்லயுமே தமிழகத்துல மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தற்போது வரைக்கும் அதிகபட்சமாக மழை என்பது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல அதிக அளவுல பதிவாகி இருக்கு. 18 சென்டிமீட்டர் என்கிற அளவுல அங்க மழை பதிவாகி இருக்குது. அடுத்ததாக கும்மிடிப்பூண்டி, தேக்கடி உள்ளிட்ட பகுதிகளில் 16 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகி இருக்கிறது. காயல்பட்டினம், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுது. அரபிக்கடல் பகுதியில் ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது. அதன் காரணமாகவும் தமிழகத்திற்கு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலுமே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வர 24ஆம் தேதி உருவாக இருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களையுமே மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மாதம் இறுதி வரை பல்வேறு இடங்கள்லையுமே மழை அதிகமாக பதிவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்களிடம் பேசலாம். திரு பிரதீப் ஜான், 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக இருக்கு. ஒன்னு அரபிக்கடல் பகுதியில உருவாயிடுச்சு. இதனால தமிழகத்துல எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க? எவ்வளவு மழை பெய்யும்? நீங்க குறிப்பிட்ட மாதிரி நமக்கு தென் தமிழகத்துல நேற்றுக்கு நல்ல கனமழை பெய்ததுன்னு சொல்லலாம். இந்த 2023 பெருமழக்கு அப்புறம் நமக்கு விருதுநகர் பகுதிகள், தேனி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறத பாக்குறோம். சில பகுதிகளில் நமக்கு விருதுநகர்ல நீங்க சொன்ன மாதிரி ராஜபாளையத்துல 176 மில்லிமீட்டர் 18 சென்டிமீட்டர்,
சாஸ்தா கோயில் டேம்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் 200 மில்லிமீட்டருக்கே மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இன்றும் இந்த மேலடுக்கு அந்த காற்றழுத்த பகுதி நமக்கு வந்து அரபிக்கடல்ல இருந்து அதை நம்ம என்ன சொல்றோம், இது எல்லாமே ஒரு கனெக்டட். அந்த ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழகத்துக்கு அருகே வரைக்கும் வருகிறது அந்த காற்றோட ஈர்ப்பு. ஸோ அதனால இன்றும் உள் மாவட்டங்கள்ல நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீலகிரியில பர்டிகுலரா நமக்கு குன்னூர் போன்ற இடங்கள் இங்கெல்லாம் கூட நமக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ இது ஒரு மாவட்டம் 2 மாவட்டங்கள் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மாவட்டத்துக்குமே நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். கேடிசிசியை பொறுத்த வரைக்கும் அந்த புல் எஃபெக்ட் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மழை இரவு நேரத்துல தொடர்ந்து இந்த மழை அடுத்து வர நாட்களுக்கு தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கனமழை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியோட கிழக்கு பகுதிகள், தென்மேற்கு பருவமழைனா நீங்க கூடலூர் அந்த பகுதிகள் சொல்லுவோம். இப்ப நம்ம வடகிழக்கு பருவமழைனால குன்னூர் போன்ற பகுதிகள், கொடைக்கானல், மாஞ்சோலை, சோ இந்த மாதிரி பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழை பெய்யும். விருதுநகர், தென்காசி இந்த பகுதிகளிலும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இப்படி இருக்கு. ஏன்னா நெல் சாகுபடி அதெல்லாமே குறுவை சாகுபடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மழை வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிகமாக பெய்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை ரொம்ப குறைவாக தான் பெய்யுது. இது வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே நடக்குது. டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? டெல்டா மாவட்டங்கள் பொதுவா நமக்கு வடகிழக்கு பருவமழையில டெல்டா மாவட்டத்துல இருந்து சென்னை போன்ற பகுதிகள் தான் அதிக கனமழை பெய்யற இடங்கள் நம்ம சொல்றோம். அதுவும் கடலோர மாவட்டங்கள் இருக்கும்போது சேம் பேட்டர்ன் தான். நேற்றுக்கும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இன்றும் அதே மாதிரி பேட்டர்ன் எப்படி நமக்கு கேடிசிசிக்கு பேட்டர்ன் இருக்குதோ அதே மாதிரி தான். காற்று இந்த பக்கத்துல இருந்து இழுக்கிறனால காற்றழுத்த பகுதி வந்து இப்ப வந்து அரபிக்கடல்ல இருக்குது. இன்னும் வந்து வங்கக்கடல்ல உள்ள காற்றழுத்த பகுதி இன்னும் உருவாகவில்லை. சோ இப்போதைக்கு டாமினன்ட் ஃபேக்டர்னு பார்க்கும்போது காற்றழுத்த பகுதி வந்து அரபிக்கடல்ல இருக்கிறதா. சோ அந்த காற்றோட அந்த ட்ரஃப் வந்து நம்ம தமிழகத்துக்கு கிட்ட வரனால காற்று இங்கிருந்து இருக்கும்போது கிழக்கில இருந்து அந்த காற்று வரும்போது நல்ல ஒரு மாய்ஸ்டர் ஃப்ளோவோட நமக்கு வந்து தமிழகத்துக்கு வரத பாக்குறோம். சோ டெல்டாவிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை நேரத்துல இல்ல இரவு நேரத்துல காலை நேரத்துல அதிகாலை நேரத்துல இந்த மாதிரி மழை வந்து நமக்கு தொடரும். கடலோர பகுதியில நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல இருந்து காலை நேரம், இதுவே கொஞ்சம் உள் பகுதிகள், அதாவது நம்ம தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர் அதே கொஞ்சம் அருகில் உள்ள உள் மாவட்டங்களுக்கு நம்ம காலை நேரத்திலே அந்த மழை பெய்யறத பாக்குறோம். எப்பயுமே உள் மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலையில இருந்து மாலை ராத்திரி நேரம், அந்த கடலோர மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இரவுல இருந்து அந்த காலை நேரம், இது ஒரு பீக் டெஃபினட்டா சொல்ல முடியாது. பட் பொதுவா ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.